ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்பார்க்கிள் ஸ்லேட். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷனிசம் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்டிக் அண்ட் லிட்ரரி மூமெண்ட். இந்த டைம் பீரியடில் இருக்கிற ரைட்டர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லோரும் இருப்பாங்க இல்லையா, அவங்க அவங்களோட எமோஷன்ஸை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்ப்ரெஷனிசம் பீரியடில் ஒர்க்ஸ் எல்லாமே ரெஃப்ளெக்ட் பண்ணும். ரியாலிட்டி அப்படிங்கிறத தாண்டி ரைட்டர்ஸும் சரி, ஆத்தர்ஸ் எல்லாருமே அவங்களோட மைண்டில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்னர் எமோஷன்ஸை அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் பீரியடில் உள்ள ஒர்க்ஸ் எல்லாமே ஆத்தர்ஸோட இன்னர் மைண்ட் செட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கும். எக்ஸ்ப்ரெஷனிசம் அப்படிங்கிறது 20th centuryயில் ஒரு மூமெண்ட். இது எந்த டைம் பீரியடில் பீக்கில் இருந்திருக்கு அப்படின்னா 1910 1925 வரை உள்ள டைம் பீரியடில் தான் பீக்கில் இருந்திருக்கு. இந்த மூமெண்ட் வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியும், வேர்ல்டு வார் 1 நடந்துகிட்டு இருக்கும் பொழுதும், வேர்ல்டு வார் 1 நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இருந்திருக்கு. இந்த எக்ஸ்ப்ரெஷனிசம் மூமெண்ட் அப்படிங்கிறது மாடர்னிசம் பீரியடில் தான் ஃப்ளரிஷ் ஆகிருக்கு. எக்ஸ்ப்ரெஷனிசம் மூமெண்ட்டில் பெயிண்டிங்ஸ், பிளேஸ், போயம்ஸ் இந்த மாதிரி நிறைய விதமான ஆர்ட்ஸ் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதில் எல்லாத்துலேயுமே ரைட்டரோட இன்னர் மைண்ட் செட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் ரைட்டர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், பெயிண்டர்ஸ். எக்ஸ்ப்ரெஷனிசம் பீரியடில் இருந்த பெயிண்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, வின்சென்ட் வான் கோக், பால் காகின், நார்வேஜியன் எட்வர்ட் மன்ச், எமில் நோல்டே, வாஸ்லி கண்டின்ஸ்கை, ஃப்ரான்ஸ் மார்க் இந்த மாதிரியான நிறைய பெயிண்டர்ஸ் இருந்திருக்காங்க. இதில் எட்வர்ட் மன்ச் அப்படிங்கிறவங்க த க்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. அது 1894 பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த ஒர்க்கில் நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்திருக்கு. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே பயன்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கு. இது அவரோட மைண்ட் செட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ரியாலிட்டியில் என்ன தான் அப்படி பயன்படுத்துகிற மாதிரி ஒரு திங்ஸ் இல்லைன்னா கூட அவங்களோட ஒர்க்கில் அவங்க மைண்ட் செட்டில் எந்த மாதிரியான தாட்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ப்ரெஷனிசம் பீரியடில் இருந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்குமா, அதுக்கப்புறம் மீனிங்லெஸ்ஸாக இருக்குமா, அதாவது அப்சர்டிசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ப்ரெஷனிசம் பீரியடில் உள்ள பெயிண்டிங்ஸ் எல்லாமே லூரிட் கலர் அப்படிங்கிற கலரில் இருந்திருக்கு, அதாவது பேல் கலரில் இருக்குமா. அதுக்கப்புறம் அதில் ஐடியாஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ரொம்பவே வியர்டான ஐடியாஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் போய்ட்ஸ். எக்ஸ்ப்ரெஷனிசம் பீரியட் டைமில் வாழ்ந்த பொயட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எந்த மாதிரியான ஃபார்மட்டையுமே ஃபாலோ பண்ணலையாம். போயம்ஸ் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருந்ததை தாண்டி அவங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி அந்த டைம் பீரியடில் இருந்த பொயட்ஸ் எல்லாருமே எழுதியிருக்காங்க. அவங்க எந்த விதமான சின்டெக்ஸ், கிராமர், ஸ்ட்ரக்சர்ஸ் எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணலை. அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எழுதியிருக்காங்க. எக்ஸ்ப்ரெஷனிசம் பீரியடில் வாழ்ந்த பொயட்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸாக யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, ஆர்தர் ரிம்பார்ட், ஆகஸ்ட் ஸ்ட்ரைன்பர்க், ஜார்ஜ் ட்ராக்கிள், சார்ல்ஸ் பவுட்லேயர், ஃபியோடர் தோஸ்டோவ்ஸ்கி இவங்க எல்லாருமே எக்ஸ்ப்ரெஷனிசம் பீரியடில் வாழ்ந்த பொயட்ஸுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள். தென் பிளேரைட். எக்ஸ்ப்ரெஷனிசம் பீரியடில் வாழ்ந்த பிளேரைட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, ஜார்ஜ் கைசர், எர்ன்ஸ்ட் ஸ்டோலர், பெர்டோல்ட் பர்ஸ்ட், ஆர்தர் மில்லர், ஜோசப் ஹெல்லர், சாமுவேல் பெக்கெட், தாமஸ் பிங்கன் இந்த மாதிரி நிறைய பிளேரைட் எக்ஸ்ப்ரெஷனிசம் பீரியடில் இருந்திருக்காங்க. இதில் ஒரு சிலரோட ஒர்க் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். யாரோட ஒர்க்லாம் அப்படின்னா, ஜார்ஜ் கைசர் அவங்க எழுதின கேஸ் ஃப்ரம் மோன் டு மிட்நைட் அப்படிங்கிற ஒர்க், எர்ன்ஸ்ட் ஸ்டோலர் எழுதின மாஸ் மேன் அப்படிங்கிற ஒர்க், ஆர்தர் மில்லர் எழுதின டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன் அப்படிங்கிற ஒர்க், இது எல்லாமே எக்ஸ்ப்ரெஷனிசம் பீரியடில் பப்ளிஷ் ஆகியிருக்கிற தாட்ஸ் இருக்கும்ல, அந்த தாட்ஸை கண்டெயின் பண்ண ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ரொடியூசர். எக்ஸ்ப்ரெஷனிசம் பீரியடில் இருந்த ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னா, எல்மர் ரைஸ், ராபர்ட் வியன், ஃப்ரிட்ஸ் லாங், ஃப்ரைட்ரிச் மோர்னவ் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. இதில் ஒருத்தங்களை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். யார் அப்படின்னா, மேக்ஸ் ரெயின்ஹார்ட். இந்த மேக்ஸ் ரெயின்ஹார்ட் அப்படிங்கிறவங்க எக்ஸ்ப்ரெஷனிசம் மூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த டைம் பீரியடில் இருந்த ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. ஆனால் இவங்களோட ஒர்க் இருக்கும்ல, அந்த ஒர்க் எல்லாமே எக்ஸ்ப்ரெஷனிசம் ஐடியாஸை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால அவங்களையும் நம்மளோட டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் எல்மர் ரைஸ் எழுதின த ஆடிங் மிஷின் அது 1923 பப்ளிஷ் ஆகிருக்கு.
அதுக்கப்புறமா ராபர்ட் வியன் எழுதின த கேபினட் ஆஃப் டாக்டர் காலிகரி, அது 1920 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஃப்ரிட்ஸ் லேங் அவங்க எழுதின மெட்ரோபோலிஸ் அப்படிங்கிற ஒர்க் 1926 பப்ளிஷ் ஆகிருக்கு. இது எல்லாமே எக்ஸ்பிரஷனிசம் ஐடியாஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்திருக்குது. தென் டைரக்டர். எக்ஸ்பிரஷனிசம் மூமெண்ட் டைமில் இருந்த டைரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ரிச்சர்ட் சாமுவேல், மிக்கேல் ஏங்கலோ ஆண்டோனியோனி, ஆர்ஹெச் தாமஸ், ஜான் வில்லட், ஃபெட்ரிகோ ஃபெலினி, இவங்க எல்லாருமே எக்ஸ்பிரஷனிசம் பீரியடில் இருந்த டைரக்டர்ஸ். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்பிரஷனிசம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட இன்னர் எமோஷன்ஸை எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ரியாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்காது, இது ஃபேக்டை பேஸ் பண்ணி இருக்காது. அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரியலிசம் அண்டு நேச்சுரலிசம் இது ரெண்டுமே ரியாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும் பொழுது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் இந்த எக்ஸ்பிரஷனிசம் அப்படிங்கிறது. எக்ஸ்பிரஷனிசம் அப்படிங்கிறது லிட்ரரி ஹிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மூமெண்ட்டாக இருக்குது. அதுதான் ரைட்டர்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே நார்மலாக ஒரே மாதிரி தான் ஹியூமனோட எமோஷன்ஸை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த எக்ஸ்பிரஷனிசம் மூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பிரஷனிசம். நெக்ஸ்ட் என்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.